ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் ஸ்வீட் அம்மா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நான் என்ன செஞ்சு காட்ட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை பொரியல். முருங்கைக்கீரை பொரியல் தாங்க செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் வேர்க்கடலை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கம்மியான தீயில் வைங்க. ரொம்ப ஜாஸ்தி ஃப்ளேம் வைக்க வேணாம். கம்மியான தீயில் வச்சு நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. நான் அடுத்து கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு காஞ்ச மிளகா போட்டிருக்கோங்க. நான் வீடியோ ஆன் பண்ணிட்டேன்னு நினச்சி நான் வீடியோ ஆன் பண்ணாமல் செஞ்சுருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகா. இப்போ பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நானே வீடியோ எடுக்கணும், நானே செய்யணுன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதனால தான் நான் வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டேன். பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பூண்டு நல்லா பச்சை வாசனை போட்டோம், கொஞ்சம் கலர் மாறட்டும். பூண்டு நல்லா வதங்கட்டும். பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி தேவையோ பொடி பொடியாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும், கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். நல்லா வதக்கி விடுங்க. முருங்கைக்கீரையில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் சொல்லணும்னு கிடையாது. முருங்கைக்கீரை கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. உடல் சூட்டை தணிக்கும். உடல் உஷ்ணம் இருக்கிறவங்க முருங்கைக்கீரையை வாரத்தில் 2 நாள் எடுத்து சாப்பிடலாம். கீரை கடைஞ்சி சாப்பிடலாம், பொரியல் பண்ணி சாப்பிடலாம், கீரை சூப் வச்சு சாப்பிடலாம். எவ்வளோ வேணாலும் செய்யலாங்க. முருங்கைக்கீரை அடை செஞ்சு சாப்பிடலாம். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. முருங்கைக்கீரை சிறுநீர் கோளாறை கூட சரி பண்ணுங்க. நீர் நல்லா வெளி போகும். நல்லா வதக்கி விடுங்க. மஞ்சப்பொடி வாசனை போட்டோம். மஞ்சப்பொடி வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. வாசனை போயிடுச்சு. இப்போ கீரையை உள்ளே சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை நல்லா உள்ளே சேர்த்து எண்ணெயிலே வதக்குங்க. தண்ணி தேவையில்லை. எண்ணெயிலே வதக்கி விடுங்க. ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதக்குங்க. தீ கம்மி பண்ணிக்கோங்க. எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கிடுச்சு. ஏராளமான சத்து இருக்குங்க முருங்கைக்கீரையில். வாரத்தில் 3 நாள் முருங்கைக்கீரை சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. இப்போ இந்த சமயத்தில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு ரொம்ப சேர்க்க தேவையில்லை, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா கீரை சுருங்க வதங்கி சுருங்க உங்களுக்கு உப்பு ஜாஸ்தி ஆகிடும். அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கியாச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ரொம்ப சேர்க்க வேணாம். ரொம்ப சேர்த்திங்கன்னா குழன்னு ஆகிடும். கீரை ரொம்ப நேரம் வேகிற மாதிரி ஆகிடும். கீரை ரொம்ப நேரம் வெந்துச்சுன்னா கசப்பு எடுத்துக்கும். எனக்கு தண்ணி கொஞ்சம் பத்தலை. நான் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலான்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் நான். அவ்வளோதாங்க. இப்போது மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், முருங்கைக்கீரை நல்லா வெந்துடுச்சு. உதிரியாக இருக்குது. இப்போ இந்த சமயத்தில் நான் வேர்க்கடலை பொடி பண்ணி வச்சுருக்கேன். வறுத்தோம் இல்லையா, அந்த வேர்க்கடலையை பொடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த பொடியை உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க. பொடி சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு 2 செகண்ட் வதக்குங்க போதும். அவ்வளோதாங்க, வதக்கியாச்சு. அவ்வளோதான், அருமையான முருங்கைக்கீரை பொரியல் தயாராகிடுச்சுங்க. உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது. வாங்க சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், சுட சுட முருங்கைக்கீரை ஆவி பறக்க முருங்கைக்கீரை பொரியல். அருமையான டேஸ்டியான ஹெல்தியான முருங்கைக்கீரை பொரியல் சுட சுட தயாராகிடுச்சு.
இதே மெத்தடில் நீங்களும் செய்யுங்க, செஞ்சு பாருங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. இதில் முட்டையும் போட்டு சேர்த்து செய்யலாம். பாருங்கள், முருங்கைக்கீரை பொரியல் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை சுட சுட ரச சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்டாலும் அருமையாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.